கட்சியையே நீங்கள் கையில் எடுத்து விட்டாலும் ராமதாஸை உங்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியாது. காந்தியை நான் பின்பற்றுவேன், காந்தியை ஒதுக்கி வைத்து விட்டு பின்பற்றுவேன். ராமதாஸினுடைய கொள்கைகளைத்தான் நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று அன்புமணி சொல்வது சரியான பேச்சு. நான் நடத்துகிறேன் அதை விட தெளிவாக என்று சொல்வது அவர் இல்லாத காலத்தில் சொல்வதற்கு சரியாக இருக்கும். இந்த தேர்தல் கூட்டணியில் அன்புமணி எடுத்த அன்புமணி எடுத்த கட்டாய முடிவு அதுதான் தகப்பன் மகன் சண்டைக்கே காரணம். ஏனென்றால் முடிவு ராமதாஸ் எண்ணியது போலவே பிஜேபியை தனி ஒரு கட்சியாக அதனுடைய தலைமையில் போய் சேருவது என்பது தற்கொலை முயற்சி என்று அவர் நினைத்தது போல தான் ஆனது. அதனாலே இவர் என்ன நினைக்கிறார், இந்த தலைவர் பதவியில் வைத்திருக்கிற போது இவன் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறான், நாமே தலைவராக இருந்து கொண்டு முடிவுகளை எடுப்போம். திருமாவளவனுக்கு 2 எம்பி இருக்கிற போது நமக்கு 2 எம்பி இல்லை என்றால் ரொம்ப மோசம் இல்லையா? அதை விட பெரிய கட்சி, அதை விட முந்திய கட்சி, அதை விட நாம் தெளிவாக பல செய்திகளை பற்றி பேசுகின்ற கட்சி, நமக்கு 2 பேர் இல்லை என்றால் அது ரொம்ப குறைவு. நீ எடுத்த முடிவு தானே. ராமதாஸ் அவர்கள் கட்டி உருவாக்கின ஒரு கட்சி இன்றைக்கு அன்புமணியை தலைவராக நியமித்ததுக்கு அப்புறம் அவருக்கான அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுக்காம தானே வைத்து கொண்டு இப்படி குழப்பத்தை ஏற்படுத்துறது, அவர் உருவாக்கின கட்சி அவரே அழிக்க பார்க்கிறார். இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம்ம ரஹமத் & கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல கருப்பையா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஐயா வணக்கம். பாமகக்குள்ள அந்த மோதல், பொதுக்குழு, அதுக்கப்புறம் அந்த மாநாடு, தொடர்ந்து அப்பா மகன் இடையிலான அந்த மோதல் போக்கு வந்ததை பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய உச்சகட்டமாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு ஒரு ஆளுமே இல்லை, 35 வயதில் அவர் அமைச்சராக்குனதான் நான் பண்ண தப்பு, வளர்த்த இதே மாறல எட்டி உதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறதா பார்க்க முடியுது. ஒரு அப்பா மகன் மோதல் ஒரு அதிகார போட்டிங்கிறத நோக்கி நகருதா? ஆமாம், ஏற்கனவே நான் இதை பற்றி நிறைய பேசிவிட்டேன். அதைத்தான் திரும்ப வேறு வார்த்தைகளால் சொல்ல வேண்டுமே தவிர, உங்களுக்கு சொல்லுங்கள், நல்லதோ கெட்டதோ ராமதாஸ் தான் பாமகவினுடைய முகம். இவரே தனியாக தலைமையாக நின்று செயல்பட்டாலும் கூட ராமதாஸ் ஐயாவினுடைய கருத்துக்களை நடைமுறைப்படுத்தவும் அவருடைய கருத்துக்களை அரசியலில் ஊன்றவும் தான் நாங்கள் அவரை சிறப்பாக செயல்படுவோம் என்று அன்புமணியே சொல்லுகிறார். ஆகவே கருத்து ராமதாஸினுடையது, முகம் ராமதாஸினுடைய முகம், அதை தோற்றுவித்தவர் அவர் என்கின்ற போது, வேறுபாடுகள் வருகின்ற போது மகன் தாழ்ந்து போனால் குறை ஒன்றும் வராது என்று நான் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். இதைத்தான் ராமதாஸ் ஐயாவே அந்த பேட்டியை எடுத்து போட்டு காட்டினார் என்று சொல்லுகிறார். நான் இயற்கையாக சொன்னேன், இது பின்னால் அவர் எடுத்து போட்டு காட்டுகிறார். ஆனால் இயற்கையாக நான் சொன்னேன், நீரடித்து நீர் விலகாது, தகப்பன் மகன் சண்டை என்பது உண்மையான சண்டை இல்லை. மறுபடியும் ரொம்ப அன்புமணிக்கு நான் சொன்னது, நீங்கள் திறமையில் குறைவானவர் இல்லை, உங்களுடைய தகப்பனாரும் குறைவானவர் இல்லை, 2 பேரில் யாராவது ஒருவர் இறங்க வேண்டும், இறங்கினால்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் என்று நினைக்கின்ற போது தகப்பனிடம் மகன் தோற்பது பெருமையை தவிர சிறுமை இல்லை. அவர் தான் உண்டாக்கினார், பெற்றெடுத்தார், வளர்த்தார், இந்த சிந்தனைகளுக்குரியவர், இந்த மண்ணில் ஒரு கட்சியை நிறுவியவர். அவர் உங்கள் மீது இப்பொழுது ஏதோ ஒரு காரணம் பற்றி கோபப்படுகிறார். நீங்கள் சொல்கிறீர்கள், நான் ஒரு 10-20 ஆண்டுகளாக உழைத்தேனே, என்ன குற்றம் செய்தேன், குற்றம் என்ன செய்தேன் கொற்றவனே என்று நீங்கள் கேட்கிறீர்கள். குற்றம் என்ன செய்தேன் கொற்றவனே என்று நீங்கள் கேட்கிறீர்கள். மனோகரன் கேட்டதை போல. அவர் பதில் சொல்லவில்லை. அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்ன குற்றம் செய்தீர்கள். நான் அதற்குள்ளெல்லாம் போகவில்லை. எனக்கு உங்களுடைய கட்சியின் அந்த சின்ன சச்சரவுகளுக்குரிய பகுதிகளை பெரிதாக்கி ஊதுவதோ பெரிதாக்குவதோ என்னுடைய நோக்கமில்லை. ஆகவே அது ஒரு கட்சி, நிலை பெற்ற கட்சி, 30-40 ஆண்டுகளாக ஒரு பெரும் பங்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஆற்றிய ஒரு கட்சி. 2வது, ராமதாஸ் யாருக்கும் பணிந்து போகின்ற மனிதரும் இல்லை, குறைவான மனிதரும் இல்லை. இப்போ நீங்களே சொன்னீங்க, ராமதாஸ் அவர்கள் கட்டி உருவாக்கின ஒரு கட்சி இன்றைக்கு அன்புமணியை தலைவராக நியமித்ததுக்கு அப்புறம் அவருக்கான அதிகாரத்தை அவர்கிட்ட கொடுக்காம தானே வைத்து கொண்டு இப்படி குழப்பத்தை ஏற்படுத்துறது, அவர் உருவாக்கின கட்சி அவரே அழிக்க பார்க்கிறாரான்னு ஒரு சந்தேகம் வருதுங்களா? இல்லை, அதை தான் உருவாக்கிய பிள்ளையை தான் அழிக்க மாட்டார்கள். மகனுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை என்று சொல்வதெல்லாம்
இல்லை ஒரு கட்டத்தில் அன்புமணி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தான் பாஜகவோடு சேர்ந்து விட்டார். அதுதான் அவருடைய சண்டைக்கு அடிப்படை. அதாவது அதிமுக நல்லதோ கெட்டதோ 10% ஒதுக்கீடை கொடுத்தது. ராமதாஸினுடைய வலியுறுத்தலின் பேரில் ஒரு ஆட்சியாளன் மிக குறைந்த காலத்தில் எடப்பாடி எடுத்து சிறந்த முடிவது. அதாவது தைரியமாக எடுக்க முடியாது. அதாவது எம்ஜிஆரை போல மக்கள் செல்வாக்கோ ஜெயலலிதாவை போல ஊன்றிய மனநிலையோ உடையவர்களால் தான் அவ்வளவு வேகமாக முடிவெடுக்க முடியும். எடப்பாடி எடுத்தார். நான் தலைமையில் குறைவானவரில்லை என்று காட்டுகின்ற வண்ணம் வன்னியர்களுக்கு 10 விழுக்காடு ஒதுக்கீடு என்று சொல்லி வெகு வேகமாக தேர்தலுக்கு முன்பு அதை எடுத்தார். எடுத்த பிறகு எடப்பாடியால் எம்பியாக உருவாக்கப்பட்ட அன்புமணி அவர்களுடைய கட்சி வாக்களித்து தானே இவர் ராஜ்யசபா உறுப்பினராகிறார். அதற்கு பிறகு போய் பிஜேபியோடு சேர்ந்து விடுகிறார். ராமதாஸ் அதை விரும்பவில்லை. அதிமுகவோடு சேர்ந்தால்தான் நமக்கும் நன்மை, அதிமுகவுக்கும் நன்மை என்று அவர் கருதுகிறார். ஏனென்றால் திருமாவளவனுக்கு 2 எம்பி இருக்கிற போது நமக்கு 2 எம்பி இல்லை என்றால் ரொம்ப மோசம் இல்லையா? அதைவிட பெரிய கட்சி, அதைவிட முந்திய கட்சி, அதைவிட நாம் தெளிவாக பல செய்திகளை பற்றி பேசுகின்ற கட்சி, நமக்கு 2 பேர் இல்லை என்றால் அது ரொம்ப குறைவு, நீ எடுத்த முடிவு தானே என்று கோவப்படுகிறார். நீ என்னை மல்லு கட்டி கையை நெருக்கி முறித்து என்னை பெரிய பிரசங்கத்துக்கு உள்ளாக்கி நீயாக பிஜேபியோடு சேர்ந்து விட்டாய். பிஜேபிக்கு ஒரு கெட்ட குணம், கையை முறுக்கி இருக்கிற பெண்டாட்டியை கூட கையை முறுக்கி கொஞ்சம் வைப்பார்கள். தானாக நெஞ்சிலே சாய்ந்து அவள் கொஞ்சுவது எவ்வளவு சுகமானது, அவள் கையை முறுக்கி கொஞ்சு என்று சொல்வது எவ்வளவு சுகமானது. இல்லை, இப்போ இந்த பாமகக்குள்ள நடந்திருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பிரச்சனைக்குள் பிஜேபியுடைய கை முறுக்கல் தான் அன்புமணி அந்த பக்கம் போனதற்கு காரணம். பிஜேபி யாரையும் கையை முறுக்குவான். அவனுக்கு அதிகாரம் இருக்கின்ற போது அவனுக்கு இயல்பாக எதையும் செய்ய தெரியாது, எதையும் கையை முறுக்கி தான் செய்ய தெரியும். இந்த அதிகாரத்தை ரொம்ப கொடுமையாக பயன்படுத்துவார்கள். அதனாலே அன்புமணி ஏற்கனவே சுகாதார அமைச்சராக கொண்டார் பலவிதமான தேவைகள் அவருக்கு. ஆகவே அவர்கள் கையை முறுக்குகின்ற போது அந்த பக்கம் போய்விட்டார். அது அந்த கட்சியில் ஒரு இடம் கூட பெற முடியாத நிலையை உண்டாக்கிவிட்டது. பிஜேபி இங்கே தனியாக ஒரு அணி அமைத்து அதில் 4 பேரை சேர்த்து கொண்டு வெற்றி பெற முடியாது. தினகரனும் அவுட், ஓபிஎஸும் அவுட், அன்புமணியும் அவுட், பிஜேபியும் அவுட். அது வேறு விஷயம். ஆனாலும் இந்த முயற்சியை சோதனையை அண்ணாமலை செய்து பார்ப்பதற்கு அன்புமணி ஏன் பலியாக வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். இப்போ ராஜ்யசபா தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தேதிகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பிளவுகளுக்குள்ள ராஜ்யசபா தேர்தல் அப்படிங்கிறதும் ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு இப்போ ராமதாஸ் இது சொல்றதுக்கான காரணமாக இருக்குமா? இல்லை இருக்காது. இது வேறு. ஏன்னா போன முறை அன்புமணிக்கு ராஜ்யசபா இடத்தை ஒதுக்கி கொடுத்தார். ஒரு ராஜ்யசபா இடம் கொடுப்பது என்பது ஒரு மந்திரி பதவி கொடுப்பது மாதிரி. தேவையுள்ள கட்சி அதிமுக தன் கட்சியில் 1000 பேர் இருக்கின்ற போது ஒரு மாற்று கட்சியில் உள்ள ஒருவனுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி கொடுக்கின்ற போது அந்த மனிதர் அதுக்கு அடுத்த தேர்தலிலேயே போய் பிஜேபியோடு சேர்கிறார். இல்லை, இப்போ கடந்த முறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராங்க, கூட்டணி உறுதிப்படுத்தும் போது தான் ராமதாஸ் அந்த சர்ச்சையை கிளப்புறாரு. இப்போ ராஜ்யசபா தேர்தலுக்கு இவர்கள் என்ன அதிமுகவோடு தான் சேர முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்றால் ராமதாஸ் திமுகவோடு சேர மாட்டார். ஆகவே நோ ஆப்ஷன் அதர் தான் ஏடிஎம்கே, அப்படி தான் நினைக்கிறேன் நான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த தேர்தல் கூட்டணியில் அன்புமணி எடுத்த கட்டாய முடிவு அதுதான் தகப்பன் மகன் சண்டைக்கே காரணம். ஏனென்றால் சரி, இவர் போனார் அன்புமணி, ஒரு 3 பேர் 4 பேர் எம்பியாக ஆகிவிட்டார்கள் என்றால் ராமதாஸே நினைப்பார் நம்ம சிந்தனை தான் தப்பு, அன்புமணி சரியாகத்தான் சிந்தித்து சரியாக அளவிட்டிருக்கிறான் என்று தான் நினைப்பார். எப்பொழுதும் முடிவுகளின் பேரில் தான் நாம் கருத்துக்களை கொள்வோம். முடிவு என்பது வெற்றியாக இருந்தால் அன்புமணியினுடைய முடிவு சிறந்தது என்று இவரும் ஏற்றுக்கொள்வார். முடிவு ராமதாஸ் எண்ணியது போலவே பிஜேபியை தனி ஒரு கட்சியாக அதனுடைய தலைமையில் போய் சேருவது என்பது தற்கொலை முயற்சி என்று அவர் நினைத்தது போல தான் ஆனது. அதனாலே இவர் என்ன நினைக்கிறார், இந்த தலைவர் பதவியில் வைத்திருக்கிற போது இவன் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறான், நாமே தலைவராக இருந்து கொண்டு முடிவுகளை எடுப்போம் என்று இவர் நினைத்தார். தலைவராக நியமிச்சதுக்கு அப்புறம் அவருக்கான அதிகாரம் இருக்கணும், முடிவெடுக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கணும். இல்லைங்க, தலைவராக இருந்து முடிவெடுக்கிற அதிகாரம் கையில் இருந்தானே பிஜேபிக்கு போனார். ராமதாஸையும் மீறி ஒரு அதிகாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த அதிகாரம் தவறாக போய்விட்டது என்று தெரிகின்ற போது மாற்றி முடிவெடுக்கக்கூடிய மனநிலைக்கு இன்னமும் வரவில்லை இவர். அதனுடைய விளைவாக தகப்பன் மகன் சண்டை உருவானது என்று தான் நான் கருதுகிறேன். நான் சொல்வது புரிகிறதா? இவர் ஒரு முடிவெடுத்தார். முடிவு எடுக்க இவருக்கு உரிமை இருந்த காரணத்தினாலே தான் அதிமுக பக்கம் சேர வேண்டும் என்று நினைத்த ராமதாஸை
புறந்தள்ளிவிட்டு பிஜேபி பக்கம் அன்புமணி சேர்ந்தது என்பது அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதைத்தான் காட்டுகிறது. ஆனால் அந்த அதிகாரம் கட்டாயமாக ராமதாஸிடமிருந்து மல்லு கட்டி பிடுங்கப்பட்ட அதிகாரம். அந்த அதிகாரம் தவறாக போய்விட்டது என்ற பிறகு அப்புறம் ராமதாஸ் வந்து இது போன்ற முடிவுகளை மறுபடியும் எடுத்து விடுவானோ என்று கருதி அவர் அந்த அதிகாரத்தை தன்னிடம் வைத்துக்கொள்ள நினைக்கிறார். இதனுடைய விளைவாக தகப்பன் மோதல் உருவாகிறது என்று தான் நான் நினைக்கின்றேன். இப்போ ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது கிட்டத்தட்ட 118 மாவட்ட செயலாளர்கள் 8 பேர் தான் வந்தாங்க, 8 பேர் பங்கேற்கல, அப்பவே நான் அவரே ஒப்புக்கொள்கிறார். யார் ராமதாஸ் இதோட வேறு யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ராமதாஸ் சொல்கிறார் 8 பேர் தான் வந்திருந்தாங்க அப்படிங்கிறாரு. அவரே சொல்லுகிறார் 8 பேர் தான் மாவட்ட செயலாளர். ஆமாம், அன்புமணி ஃபோன் பண்ணி சொல்லித்தான் வராமல் இருந்திருப்பார்கள். அது இருக்கட்டும், அது தப்பில்லை. சொன்னால் போகாமல் இருக்கிறான் என்பதே அன்புமணி கையில் கட்சி இருப்பதைத்தான் காட்டுகிறது. ஆனால் ராமதாஸை எந்த வகையாலும் கட்சியையே நீங்கள் கையில் எடுத்து விட்டாலும் ராமதாஸை உங்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியாது. ராமதாஸ் ஒரு இயல்பான ஒரு தலைமை குணம் வாய்ந்த, யாருக்கும் பணிந்து போகாத, தன்போக்கில் செயல்படுகின்ற இயல்புடைய ஒரு தலைவர் அவர். இப்போ ராமதாஸ் அவர்களுடைய வயது 87 ஆயிடுச்சு. இனி அரசியல் பழைய ராமதாஸ் அவர்களுடைய பழைய காலம் இருந்தாலும் 95 வயசுக்கு ராஜாஜி சிந்தித்தார், எழுதினார், பேசினார். சிந்தனைக்கு நீங்க ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள போகிறீர்கள். ராமதாஸால் முடியுமா முடியாதா என்பதற்கு இல்ல புதிய சிந்தனைக்கு அன்புமணி இருக்கும்போது புதிய சிந்தனை பழைய சிந்தனை என்றெல்லாம் இல்லை. அதெல்லாம் புரியாத ஏற்கனவே இருக்க சிந்தனையிலையும் இப்போ தோரோ என்கின்ற மனிதனின் சிந்தனை, சிவில் டிசபீடியன்ஸ், 18 நூற்றாண்டுகளாக உலகம் பார்க்காத சிந்தனை. மார்க்சினுடைய சிந்தனை உலகம் பார்க்காத சிந்தனை. இதெல்லாம் தான் பழைய சிந்தனை, புது சிந்தனையை தவிர அப்புறம் என்ன இவர் வைத்திருக்கிற சிந்தனை என்ன, இவருக்கு வச்சிருக்கிற சிந்தனை என்ன இதில் புதுமை என்ன இருக்கு? இப்போ ராமதாஸ் அவர்கள் இந்த ப்ரெஸ் மீட்டு அடுத்து இல்லை, நான் சொல்ல வருவது அதல்ல, நான் சொல்ல வருவது அதல்ல. நீங்கள் கட்சியவே கைப்பற்றி வைத்து கொண்டாலும் முகம் ராமதாஸ் தான். நீங்களே என்ன சொல்லுகிறீர்கள்? ராமதாஸ் ஐயாவினுடைய கொள்கையை நிலைநாட்டத்தான் நாங்கள் முயல்வோம் என்று சொல்கிறீர்கள். ஆகவே கொள்கையை வகுத்தவன், கொள்கைக்கான முகம் என்ன, கட்சியை தோற்றுவித்தவன், எல்லா வகையிலும் அவரை பின்பற்றுவதற்கு அவரை தள்ளிவிட்டு பின்பற்றுகிறோம் என்பது முரணான சொல். நான் சொல்லுவது புரிகிறதா? அவரை பின்பற்றுவோம், காந்தியை நான் பின்பற்றுவேன், காந்தியை ஒதுக்கி வைத்து விட்டு பின்பற்றுவேன் என்று சொன்னால் அது முரண் இல்லையா? ராமதாஸினுடைய கொள்கைகளைத்தான் நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று அன்புமணி சொல்வது சரியான பேச்சு. ஆனால் ராமதாஸை தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நாளைக்கு இதை செய்ய முடியும் என்பது ராமதாஸை ஒதுக்கி வைத்து விட்டு ராமதாஸினுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவது, காந்தியை ஒதுக்கி வைத்து விட்டு காந்திய கொள்கைகளை நிறைவேற்றுவது என்பதெல்லாம் முரணான பேச்சு. ஆகவே அவருடைய இசைவோடு அவரையும் சேர்த்து கொண்டு, வயது என்பது ஓட்டப்பந்தயத்துக்கு வேணும், சரியா? நீஞ்சுவதற்கு வேண்டும், மரத்திலிருந்து குதிப்பதற்கு வேண்டும், சிந்திப்பதற்கு என்ன வயது? போக போக சிந்தனையின் தரம் கூடிக்கொண்டே இருக்கும். அதனால ராஜாஜி 95 வயதில் கடைசியாக எழுதிய கட்டுரை அது அதற்கு முன்னால் சொல்லப்படாத கருத்து. அவர் இதை பற்றி எழுதினார், சர்க்கார் நிர்வாகம் பற்றி எழுதுகிறார் ஒரு கட்டுரை. அதனாலே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதோடைய அடுத்த கட்டம் என்னவாக போகும்? அப்போ ராமதாஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம், எல்லாரையும் கொண்டு வந்து விட்டாலும், எல்லாரும் கொண்டு வந்து விட்டாலும் அவருடைய கருத்து, அவர் பேசுகின்ற குரல் தமிழ்நாடு முழுவதுக்கும் போய் சேரும். அவருக்குரிய மதிப்பு மற்ற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு செய்வது என்பது எளிதானதில்லை. ஆகவே அந்த கட்சி உடைந்து 2 பேரிடமும் செயல்படுமானால் அந்த கட்சி வீணாக போய்விடும். நம்ம டெவலப் பண்ணணும் ஒன்றிலிருந்து ஒரு கருத்தை. ராமதாஸ் தனியாக நடத்துவதற்கு பெரும்பாலான பேர் அன்புமணியிடம் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அவருக்கே தெரிகிறது. 8 பேர் தான்ப்பா வந்திருந்தாங்க என்று சொல்லுகிறார். கொஞ்சம் கூட அவர் வெட்கப்பட மாட்டார், கூச்சப்பட மாட்டார். எந்த உண்மையும் வெளிப்படையாக போட்டு உடைத்து அதற்கு விடை கண்டுபிடிக்க நினைக்கின்றவர் அவர். அதனாலே 8 பேர் தான் வந்திருந்தான் என்று சொல்லுகின்ற போதே கட்சியை என்னுடைய மகன் வராதே என்று சொல்லி எல்லாரையும் நிறுத்தி விட்டான் என்றால், வராதே என்று இவர் சொன்னால் கேட்கிறானே அவன். அதனாலே அவருடைய மகன் கையில் தான் கட்சி இருக்கிறது என்று தெரிந்தாலும் நான் விடாமல் நான் செய்வதை செய்து கொண்டு தான் இருப்பேன், இந்த கட்சி என் கட்சி என்று ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவர் ஒரு தனி கட்சியாக வைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேரும் ஒருவரோடு ஒருவர் மோதி 2ஆக பீய்ந்தால் அது சிறப்பாக இருக்காது. அரசியலில் வன்னியர்களுக்கான இடம் போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இங்கே வருங்க, 2 பேரும் வெற்றி பெற முடியாது, 2 பேரும் வெற்றி பெற முடியாது. யார் தோல்வி அடைந்தாலும் அது அந்த சமூகத்தின் தோல்வி தான். இன்னொன்று சொல்லுகிறேன், 2 பேரும் சண்டையிடுகின்ற போது யார் இறங்கி போவது என்கின்ற கேள்வி இடுமானால்
மகன் தந்தையிடம் தோற்பது பெருமையை தவிர சிறுமை இல்லை. மகன் தந்தையிடம் தோற்பது பெருமை, சிறுமை இல்லை. தந்தை மகனிடம் தோற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது மனப்பிழவை ஏற்படுத்திவிடும். ஆகவே நான் இதற்கு ஒரு சான்று சொன்னேன். புதிதாக ஏற்கனவே உங்களுக்கு சொல்லாத ஒன்றை இன்றைக்கு மற்ற மீடியாக்களிலும் சொன்னேன். அதாவது ராஜராஜ சோழன் தான் முதல் முறையாக பேரரசை தமிழ்நாட்டில் கட்டுவித்தவன். ரொம்ப நிகரற்ற வீரன், நிகரற்ற குடையாளி, நிகரற்ற பெருவுடையார் கோயிலை கட்டியவன், மிகச்சிறந்த நிர்வாகத்தை வழங்கியவன். ராஜராஜ சோழனுக்கு நிகர் என்று ஒரு மன்னன் தமிழ் மன்னர்களில் கிடையாது இல்லையா? ஏனென்றால் ஒரு பேரரசை கட்டுவித்தவன் அல்லவா அவன். ராமதாஸ் ஒரு கட்சியை தோற்றுவித்தது போல அவன் ஒரு பேரரசை கட்டுவித்தவன். அவனுடைய மகன் அவனை விட இன்னும் ஒரு அடி கூட தவறுகிறான், ராஜேந்திர சோழன். சரியா? இந்த ராஜேந்திர சோழன் இவர் எப்படி இலங்கைக்கு போய் மலையாவுக்கு போய் அவற்றையெல்லாம் நக்காவரம் தீவுகளை பார்த்து லட்சத்தீவுகளை எல்லாம் வென்று வந்தாரோ ராஜராஜ சோழன், அது மாதிரி ராஜேந்திர சோழனும் வடநாட்டுக்கு படையெடுத்து போய் வடநாட்டு மன்னர்களின் கொட்டத்தை அடக்கி கங்கை நீரை கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு ஊரை உருவாக்கி அவனுடைய தலைநகரத்தை இந்த பக்கம் நகட்டி கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கி தந்தை அமைத்த அதே பெருவுடையார் கோயிலை இவனும் கட்ட நினைக்கிறான். தந்தை சிறந்த வீரன், சிறந்த அரசன், சிறந்த ஆட்சியாளர், அதற்கு நிகரானவன் மகன். இவனும் ஒரு பெருவுடையார் கோயிலை கட்ட நினைக்கிறான். தந்தையைப் போலவே வேறு சாமியை கட்டியிருக்கலாம், செய்யவில்லை. கட்டுகின்ற போது தஞ்சை பெருவுடையார் கோயிலை விட சின்ன கோயிலாக கட்டுகிறான். ஏனென்றால் என் தகப்பனை விட நான் கூடுதல் என்று காட்டிக்கொள்ள அவன் விரும்பவில்லை. என்னுடைய தகப்பனை விட நான் கொஞ்சம் குறைவானவன் தான், நாலங்குலம் குறைவானவன். வீரனில் பார்த்தால் ராஜேந்திர சோழன் இன்னும் விரிவான நாட்டை ஆண்டவன். ராஜராஜ சோழன் விட்டு விட்டு போன நாட்டோடு இவன் சேர்த்த பகுதிகளும் சேருகின்ற போது இன்னும் பெரிய நாடு. ஆகவே அந்த கோவிலை விட இன்னும் ஒரு 10 அடி கூடுதலாக வைத்து அவன் கட்டியிருந்தால் தந்தைக்கு மிஞ்சிய மகன் என்று சொல்லி பாராட்டவும் செய்வார். ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய மகனாக தன்னை கருதக்கூடாது. வரலாற்றில் ராஜராஜன் என்பது ஒரு சகாப்தம். அதற்கு கொஞ்சம் 4 விரல்களை குறைவாக என்னை மதித்தால் போதும் என்று அவனே வரலாற்றில் தன்னுடைய இடத்தை தீர்மானித்து கொண்டு அந்த கோயிலை கொஞ்சம் அளவில் சிறியதாக கட்டுகிறான். அதே கோயிலை அதே பாங்கில் ஒரு கல் வித்தியாசப்படாமல் அதை விட சிறிதாக கட்டுகிறான். அவன் சொன்ன செய்தி என்னவென்றால், என்னை விட என் தகப்பன் ராஜராஜன் பெரியவன் என்று. அந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு மகனுடைய பெருமை அல்லவா? இப்பொழுது நாம் ராஜேந்திர சோழனை பெருமையாக சொல்லுகிறோம், தவிர குறைவாக சொல்லவில்லை. ஆகவே ராஜராஜ சோழனிடம் ராஜேந்திர சோழன் நடந்து கொண்டது போல ராமதாசிடம் அன்புமணி நடந்து கொள்வதுதான் பெருமையாக இருக்கும். தகப்பனிடம் தோற்பது தோல்வியே இல்லை, சிறுமையும் இல்லை. இப்போ இந்த கட்சிங்கிறது பாமகங்கிறது அடுத்து அன்புமணி அப்படின்றது இருக்கும்போது இந்த தாயை தாயை அடிப்பதற்கு பாட்டில் எடுத்து விட்டேஞ்சாருன்னு ராமதாஸ் சொல்றாரு. அதுக்குள்ள போக வேண்டாம். அன்புமணியும் ஒரு தகுதியான இருக்கட்டும். இதற்குள் நான் வர விரும்பவில்லை. என்னுடைய கருத்து இந்த கட்சி என்ன ஆகும், என்ன ஆகக்கூடாது அதை பத்தி தான் கேட்கிறேன். குருவை தரம் தாழ்த்தியதே அன்புமணி தான் அப்படின்னு ராமதாஸ் குற்றம் சாட்டுறாரு. இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு நாளைக்கு அன்புமணி தலைமையில் இந்த கட்சி போனால் தொண்டர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அன்புமணி மேலே வச்சுட்டு அவர்கள் ஏற்றுக்கணும் எப்படி? சிரமந்தான். ஆனால் நான் என்ன சொல்லுறேன் என்றால், இதை தகப்பனும் மகனும் என்ன ஒன்று பண்ணாலும் பேசிக்கொள்ளட்டும், அதற்குள் நாம் போக வேண்டாம். தகப்பனிடம் மகன் தோற்றால் பெருமைதான், சிறுமை இல்லை. ஆகவே நான் தொண்டனாக இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நிறைவேற்றத்தான் தலைவனாக ஆனேன். உங்களுடைய கருத்துக்களை தொண்டனாக இருந்து நான் பின்பற்றி செயல்படுகிறேன். நீங்களே நடத்துங்கள், எனக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு தகப்பனிடம் தோற்றால் அந்த தோல்வி பெருமையாக வரலாற்றில் கருதப்படுமே தவிர சிறுமையாக கருதப்படாது. ராஜராஜ சோழனை விட ஒரு 4 விரற்கடை குறைவான கோவிலை தான் கட்டி அந்த தந்தையை விட நான் குறைவானவன் வரலாறு ராஜேந்திர சோழனை கூடுதலாக கூட மதிக்கலாம். ஆனால் ராஜேந்திர சோழன் தன் மனத்தளவில் தன் தந்தைக்கு கீழே என்று தான் கருதினான். ஆகவே அதுதான் அன்புமணி முன்மாதிரியாக கொள்ள வேண்டிய பாடம் என்பது பொதுவாழ்வில் இருக்கின்ற காரணத்தினால், நீங்கள் கேட்கின்ற காரணத்தினால் நான் சொல்கிறேன். நிறைவாக கேட்க வருது. இப்போ கட்சியினுடைய நலனில் தந்தை விட்டு கொடுப்பதனால தான், மகன் விட்டு கொடுப்பதனால தான், யார் விட்டு கொடுப்பது? கட்சியினுடைய நலன் இல்லை, அது கட்சி 2 பேருக்கும் போயிடும். தந்தையிடம் ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள். மகனிடம் தந்தையின் முகமும் தந்தையின் கொள்கையும் தான் அந்த கட்சியினுடைய, தந்தை முகம்தான் அந்த கட்சியினுடைய முகம். அவருடைய கொள்கைகள், அவர் உருவாக்கிய விதம், அவர் நடத்திய விதம், இவற்றைத்தான் இவர் அதான் நான் சொன்னேன். அது அவர் உருவாக்கிய கட்சி, அவருடைய முகம், அவருடைய கொள்கைகள், அவரை தள்ளிவிட்டு
நான் நடத்துகிறேன் அதை விட தெளிவாக என்று சொல்வது அவர் இல்லாத காலத்தில் சொல்வதற்கு சரியாக இருக்கும். அவரை உயிரோடு வைத்து கொண்டு அவரை தள்ளி வைத்து விட்டு அவருடைய கொள்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்வது பெரிய அளவுக்கு எடுபடாது என்பது எனக்கு என்னுடைய அறிவுக்கு தோன்றிய கருத்து. அவ்வளோதான். சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான்.